ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மருந்து குழம்பு பார்க்க போகிறோம். வின்டர் சீசன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும், ஃபீவர் வரும், மாற்றி மாற்றி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வச்சிங்கன்னா வீட்டில் அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம். இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 10 15 பல் பூண்டு, அது கூட திப்பிலி, அதிமதுரம், வால்மிளகு, சித்தரத்தி, ஓமம், ஜீரகம், அதுக்கப்புறமா மல்லி இதெல்லாம் சேர்த்து வறுத்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அது கூட பூண்டையும் சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு நான் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன், ஏன்னா நல்லா வதங்கணுன்ட்டுன்னு. இது நல்லா 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதை ஊற்றி அதுக்கப்புறமா அந்த வறுத்து வச்சுருந்தோம்ல பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சிம்மில் போட்டுட்டேன். சிம்மில் போட்டு அதுக்கப்புறமா 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த குழம்புலேருந்து. இந்த டைமில் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் பொரியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வெறும் வத்தல் அப்பளம் வச்சு சாப்பிட்டாவே சாப்பாட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் இந்த குழம்பு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சளி பிடிச்சதெல்லாம் சரியாயிடுச்சான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.